அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 10 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. இன்று தொடங்குகிறது +2 பொதுத் தேர்வு. 8,21,000 பேர் எழுதுகிறார்கள். தேர்வானது மார்ச் 25ஆம் தேதி வரை நடக்கும். இதற்காக தமிழகம், புதுச்சேரியில் 3,316 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட உள்ளன. 5ஆம் தேதி +1 வகுப்புக்கான தேர்வு தொடங்கும் என்றும் அரசு தேர்வுகள் இயக்கம் ஏற்கனவே அறிவித்தும் இருந்தது. இரண்டாவது அறிவிப்பு. தமிழக சட்டப்பேரவையில் வரும் 14ஆம் தேதி முதல் முறையாக மாநில நிதிநிலை தொடர்பான பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. 2025-26ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை ஆய்வறிக்கையை வரும் 14ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவையில் நிதித்துறை அமைச்சரான தங்கம் தென்னரசு தாக்கல் செய்கிறார். மூன்றாவது அறிவிப்பு. நாகை சென்றார் முதல்வர். இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். தளபதி அறிவாலயம் திறப்பு விழா, 38,956 பயனாளிகளுக்கு 227,31,200 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா இன்று நாகையில் நடக்கிறது. நான்காவது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 5 அரசு மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை பிரிவு அமைப்பதற்கு 122 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. கரூர், கோவில்பட்டி, மேட்டுப்பாளையம், செங்கோட்டை ஆகிய 5 மருத்துவமனைகளில் தலா 50 படுக்கை வசதிகள் கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவானது அமைக்கப்பட உள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு. இம்மாத இறுதிக்குள் அனைத்து பேருந்துகளிலும் பயணச்சீட்டு கருவி பயன்பாட்டுக்கு வரும் என போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. மேலும் விழுப்புரம், கும்பகோணம் கோட்டங்களில் முழுமையாக பயணச்சீட்டு கருவி அமலில் உள்ளது எனவும், சேலம், கோவை, மதுரை, திருநெல்வேலி கோட்டங்களில் முழுமையாக மார்ச் மாத இறுதிக்குள் மின்னணு பயணச்சீட்டு கருவி பயன்பாட்டுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு. பெட்டிக்கடை, டீக்கடை, சிறு குறு கடைகள், துரித உணவகங்கள் போன்ற 500 சதுரடிக்கு குறைவானவற்றுக்கு வணிக உரிமை கட்டணமானது ஆண்டுக்கு 1,200 என குறைக்கப்பட்டு தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. ஏழாவது அறிவிப்பு. தமிழகத்தில் இன்று முதல் 6ஆம் தேதி வரை அடுத்த 4 நாட்களுக்கு வெப்பநிலையானது 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், காலை வேளையில் பொதுவாக லேசான பனிமூட்டம் இருக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு. சென்னையில் புறநகர் ரயில்கள் பல ரத்து செய்யப்பட்ட நிலையில் இன்று முதல் புதிதாக 4 ரயில் சேவை தொடங்கப்பட உள்ளதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. காலை 11:15க்கு மூர் மார்க்கெட்டில் இருந்து ஆவடி வரையும், காலை 5:25க்கு ஆவடி முதல் மூர் மார்க்கெட் இடையேயும் ரயில் சேவை இருக்கும் எனவும், இரவு 10:35 மணிக்கு மூர் மார்க்கெட்டிலிருந்து கும்மிடிப்பூண்டி, காலை 9:10க்கு கும்மிடிப்பூண்டியிலிருந்து மூர் மார்க்கெட் வரை ரயில் சேவை தொடங்கப்பட உள்ளது எனவும் கூறப்பட்டுள்ளது. 9வது அறிவிப்பு. 2025-26ஆம் கல்வியாண்டு சேர்க்கைக்கான நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க மார்ச் 7ஆம் தேதி கடைசி நாளாகும். ஒரு மாணவர் ஒரு முறை மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் எனவும், நீட் தகுதி தேர்வு மொத்தம் 3 மணி நேரம் 20 நிமிடங்கள் நடைபெறும் எனவும், தேர்வுக்கான ஹால் டிக்கெட் மே 1ஆம் தேதி வெளியிடப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. கடைசியாக 10வது அறிவிப்பு. NCHM-JEE இந்த நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க மார்ச் 15ஆம் தேதி வரை கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளதாக NTA தெரிவித்துள்ளது. இது சார்ந்த கூடுதல் தகவல்களை nta.ac.in என்ற NTA இணையதளத்தில் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இந்த 10 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.